யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புருவர்கள், இந்த மாதிரி எத்தனையோ விதமான பிரிவுகள் இருக்கின்றன. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 33 கோடி தேவர்களும் நீங்களே தான். மனுஷங்கள்லேருந்து எப்படி நீங்கள் படித்து முடித்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணால் கலெக்டர், முதல்ல டெப்டி கலெக்டர், அப்புறம் கலெக்டர், அப்புறம் கவர்மெண்ட் செக்ரட்டரி, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் உனக்கு அதிர்ஷ்டம் தான் கவர்னரு. ஸோ அந்த மாதிரி இந்த 33 கோடி தேவர்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அதில் கந்தர்வர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இப்போ உங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை கோயிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, தப்பேலை வாசிக்கிறாங்க, அவங்கெல்லாம் யார்? கந்தர்வர்கள். கோயிலில் இருக்க எல்லாருமே கந்தர்வர்கள் தான். இந்த இது வாசிக்கிறவங்க, பாடுறவங்க, இதெல்லாம் பண்ணுறவங்க, இந்த டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க, அண்டு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க. உங்ககிட்டயே இவ்வளோலாம் போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தேவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. அதில் யட்சினிகள், யட்சர்கள்ங்கிறவங்க யாருனாக்கா அது ஒரு பிரிவு. அவங்க வந்து உன்னுடைய காதில் உனக்கு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுதான் யட்சர்கள், யட்சினிகள்னு சொல்கிறது, காதில் சொல்லுவாங்க. அண்டு கந்தர்வர்கள்ன்றவங்க யார்? நீங்கள் பூஜை கீஜெல்லாம் பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் மேலே இருந்து உங்களுக்கு மரியாதை பண்ணி பூவெல்லாம் தூவி சென்ட் அடிக்கிறவங்க, பன்னீர்லாம் தெளிக்கிறவங்க, அவங்களுக்கு கந்தர்வர்கள்னு பேர். இப்படி தேவர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு விதமான வேலைலாம் இருக்குது. அதாவது அவங்கவுங்க செய்கிறாங்க. உங்களுக்கு அங்கே மகேந்திரகிரியில் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கல் இருக்கும், அதில் கோணமணியாக அச்சு வச்சுருப்பாங்க. இது யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டு அப்படின்னு இருக்கும். அதாவது இஃப் யூ வாண்ட் டு கோ பியாண்ட் திஸ் பிளேஸ், நேச்சுரல் உபாதைகள்லாம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நீ அப்போ விரதம் இருக்கணும்னு அர்த்தம். விரதம் இல்லாமல் நீ போய் காட்டில் உட்காந்து டாய்லெட்லாம் போக முடியாது. அதனால் மலத்தை கட்டு அப்படின்வாங்க. இது யட்சவனம் அப்படின்வாங்க, யட்சர்கள் இருக்கிற இடம் அப்படின்வாங்க. நீ அதை மீறி போகிறேன்னு வச்சுக்கோயேன், அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் மாதிரி இருக்கிறதும் யட்சர்கள் தான். அவங்க எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கலாம். யட்சர்கள் நீ மகாபாரதத்தில் பார்க்குற, பீமன் தண்ணி எடுக்கிறதுக்கு போகிறான், அங்கே வந்து யட்சர்கள் எல்லோரும் மயக்கம் போட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த குளத்தில் தண்ணி எடுக்க போகிற போது. அதெல்லாம் எங்கே வேணா இருப்பாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. அப்போ அந்த யட்சர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் மாதிரி ஃபார்ம் எடுத்துக்கிட்டு நீ அந்த எல்லையை தாண்டுற போது அந்த மரத்தோடைய ஒரு கிளையோ ஏதோ வந்து உன் இடுப்பு கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் சில நேரங்களில் உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். சில நேரத்தில் நீ நாய் மாதிரி ஆகிட்டு 2 கையை முன்னால் வச்சு 4 கால் பறவை மாதிரி மரத்தை சுற்றி சுற்றி டொயின்னு அலைஞ்சிக்கின்னு இருப்பேன். இப்படிலாம் நடக்கும். இந்த அனுபவம் ரமண மகர்ஷியே நடந்திருக்கு. ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்தில் இருந்த காலத்தில் ஒரு நாள் மலை ஏறி போகிறார். 7 தூணன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற போது பெரிய ஒரு ஆலை இலையை பார்க்குறாரு. இந்த இடம்தான் அந்த கல்லால மரம் இருக்கிற இடமா இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் ப்ரொசீட் பண்ணுற போது பக்கத்தில் இருந்த புதர்லேருந்து ராட்சச வண்டுகள் வந்து அவரை ஃபுல்லாக கட்சிட்டு அவர் பர்மகார மாதிரி ஆயிடுறாரு. சரி, நமக்கு உத்தரவு இல்லைன்னு அவர் திரும்பி வந்துடுறார். ஆசிரமத்துக்கு வந்து சொல்கிறார், அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நமக்கு போக உத்தரவு இல்லை அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சிஷ்யங்க இருக்காங்க இல்லையா, ஒரு ஆள் மலையாளி குஞ்சுசாமின்னு பேர், இன்னொரு ஆள் அருணாச்சலம். இவங்க நம்ம போகலான்னு மறுநாள் கட்டு சாதம் கட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போகிற போது இப்படி தான், ஒருத்தன் நாய் மாதிரி குறைக்கிறான், இன்னொருத்தன் வந்து சுற்றி சுற்றி வரான். அப்போது ரமணா எங்களை காப்பாற்றுன்னு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்தது தப்பு தான் அழுகுறாங்க. அப்போ ஒரு விறகு வெட்டி ஒரு நீண்ட குச்சி எடுத்துக்கின்னு வந்து இவங்களெல்லாம் யாரும் இங்கே வர சொன்னது, இதை பிடிச்சி இந்த பக்கம் போங்க அப்படின்னு அந்த 7 ஜனைக்கு இந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. இது அண்மை காலத்தில் 1950s திருவண்ணாமலையில் இருந்த ரமணருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் நடந்த அனுபவம் தான் இதெல்லாம்.